ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பீட்ரூட் தோசையும் எள்ளு சட்னி ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்து விட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. நான் மீடியம் சைஸ் பீட்ரூட் 2 மேலே தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இட்லி மாவு ஒரு பவுலில் 1 கப் அளவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட்டை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. தோசை பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடானதும் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். நம்ம கலந்து வச்ச பீட்ரூட் தோசை மாவை இதில் சேர்த்து விட்டுட்டு தோசை ஊற்றிடலாம். நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. தோசை நல்லா வெந்து வரணும், அது வரை இருக்கட்டும். இப்போ இதை திருப்பி விட்டு இந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். குழந்தைங்க காயினாலே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் தோசை இப்போ ரெடியாக இருக்குது. இதை திருப்பி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லா தோசையுமே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எள்ளு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எள்ளை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எள்ளை நல்லா வரப்பட்டு வாசம் வரணும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டு வாசம் வருது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் காரத்துக்கு நான் 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்து விட்டுக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இதையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி இது எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் நல்லா செவந்ததும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளித்ததை சட்னியில் சேர்த்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எள்ளு சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ஹெல்த்தியான பீட்ரூட் தோசையும் எள்ளு சட்னியும் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.